வணக்கம். லாஸ்ட் வீடியோல HTML tagல என்னென்ன attributesலாம் இருக்குன்றத பார்த்தோம். இந்த வீடியோல இன்னும் என்னென்ன attributesலாம் இருக்குன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல இருந்து ஸ்டாப் பண்ணனும் அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். லாஸ்ட் வீடியோல நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல இருந்து நடுவுல ஒரு row and columns வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். So அதுல first cell blank ஆவும் அடுத்த செல்ல டைமிங்கும் அடுத்த ரெண்டு செல்லும் blank-ஆ நம்ம விட்டுறணும். இப்ப இத row span and col span யூஸ் பண்ணி இந்த blank cell எல்லாத்தையுமே வந்து காலமா கிரியேட் பண்ணலாம். first row-ஓட first column-உம் இந்த second row-ஓட first column-உம் வந்து நமக்கு ஒரே span-ஆ டிஸ்ப்ளே ஆகணும். So அதுக்கு நான் row spanன்ற attribute யூஸ் பண்றேன். இந்த attribute நான் first row-ஓட first column-ல யூஸ் பண்ணனும். So first row இதான். இதுல first column-க்கு நான் கொடுக்க போறேன். நம்ம எத்தனை டேட்டாஸ் கிரியேட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு காலம் கிரியேட் ஆகுது. So அதனால நமக்கு first column-னா நம்ம first டேட்டால போய் row spanன்ற attribute கொடுக்கணும். இதுல 2ன்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு இந்த ரெண்டு ரோவும் ஒரே ரோவா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல டேஸ்ன்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா அடுத்த ரோல வந்து நம்ம 4 டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு இந்த டேஸ்ன்றது வந்து அடுத்த டேட்டாவா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டேட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கு இந்த டேஸை இங்க எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் டேட்டால நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ அந்த டேஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஸ்டைல் வந்து செகண்ட் ரோ கொடுத்ததுனால அதோட ஸ்டைல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு அப்ளை ஆகல. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கும் அதே ஸ்டைல் வேணுன்றதுனால நம்ம இந்த ஸ்டைலே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் ரோக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு ரோவும் வந்து ஒரே கலர்ல டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு டார்க்கா இருக்கு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப லைட்டா இருக்கு. ஏன்னா ஹெட்டிங்ஸ் வந்து எப்பவுமே THன்ற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் தான் கொடுக்கணும். இது வந்து ஹெட்டிங்ஸ். நான் இதெல்லாம் வந்து ஹெட்டிங் டேக்ல கொடுத்துருக்கேன். பட் இது ரெண்டுமே வந்து நான் டேட்டா டேக்ல கொடுத்துட்டேன். அதனாலதான் எனக்கு இது நார்மல் டெக்ஸ்டா டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ போய் நம்ம இது எல்லாத்தையுமே ஹெட்டிங் டேக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். TH ஓப்பனிங் டேக், அதுவே க்ளோசிங் டேக் நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணி TH கொடுத்தா அது க்ளோசிங் டேக். ஸோ நம்ம எல்லாமே அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஹெட்டிங் டெக்ஸ்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டா இருக்கு. நம்ம 4 காலம் தான் கிரியேட் பண்ணோம். ஆனா அடுத்த இதுல வந்து 4 காலம் இருக்கிறதுனால நமக்கு இந்த செல் வந்து பிளாங்காவே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ செகண்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை நம்ம எடுத்துடலாம். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா 4 காலம் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ டேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டைமிங் இருக்குல்ல, இது வந்து இந்த 3 காலமும் சேர்ந்து ஒரே காலமா நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு நான் டைமிங் டைப் பண்ணிருக்கேன்ல, அதோட ஓப்பனிங் டேக்ல நான் கால் ஸ்பான்ற attribute யூஸ் பண்றேன். இதுல 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த 3 காலமும் ஒரே காலமா சேஞ்ச் ஆகும். ஃபைலை சேவ் பண்றேன். நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம இங்கே 3 கொடுத்ததுனால இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண காலம்லாம் வந்து நமக்கு சின்ன சின்ன செல்லாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால நம்ம அது எல்லாத்தையும்
எரேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு டேபிள் வந்து ஒரு அலைன் ஆர்டர்ல நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து டேபிள்ல வந்து எப்படி இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். என்னோட HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரோல நான் இமேஜ் கொடுக்குறேன். நான் இந்த ஃப்ரைடேன்ற ரோல இந்த ரெண்டு செல்ல ஏதாச்சும் ஒரு செல்ல இமேஜ் வந்து கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு இமேஜ் டேக் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ரைடேன்ற ரோ வந்து இதுதான். இதுல நான் கடைசியில் இருக்கக்கூடிய டேட்டா டேக்ல இமேஜ் டேக் வந்து ஓபன் பண்றேன். இதுல நமக்கு தேவையான இமேஜ் கொடுக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்ல இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல் கொடுத்திருக்கேன். இதை ஓபன் பண்றேன். இதுல யூ ஆர் வெல்கம் இருக்குல்ல, எனக்கு இந்த இமேஜ் தேவை. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போய் செக்யூரிட்டி கிளிக் பண்ணா எனக்கு இந்த இமேஜ் வந்து எங்க இருக்குன்ற ஃபுல் அட்ரஸ் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இதை நான் காப்பி பண்ணி HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி அந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு என்னோட வெப்சைட்ல வந்து ரொம்ப ஜூமா வச்சிருக்கேன். ஸோ அதனால நமக்கு இப்படி தெரியுது. நான் இப்போ இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தெரியுதா, அந்த இமேஜ் வந்து எந்த சைஸ்ல இருக்கோ அந்த சைஸுக்கு அந்த ரோவே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இமேஜோட சைஸ் வந்து நமக்கு சின்னதா வேணும்னா நம்ம HTML டாக்குமெண்ட் போய் இந்த இமேஜ்ன்ற டேக்ல width and height வந்து நம்ம கொடுத்துக்கலாம். width வந்து எனக்கு 120 பிக்சல் தேவை. height வந்து 70 பிக்சல் வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ நமக்கு சின்னதாயிடுச்சு. நம்ம என்ன width and height கொடுத்தோமோ அந்த width and heightக்கு இந்த இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம டேபிள்ல வந்து இமேஜ் டேகை நம்ம டேபிள் ரோல யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ல இமேஜ் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் டேக்கோட சைஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம width and heightன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா நம்ம வெப்சைட்டோட லோகோ முதல்ல போட்டு நம்ம டைம் டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் வெப்சைட்லாம் வந்து இந்த டேபிள் மாதிரி நம்ம ஏதாச்சும் கிரியேட் பண்ணும்போது அப்போ அந்த காலேஜ் ஸ்கூலோட லோகோ போட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இமேஜ் டேக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இமேஜ் டேகை நம்ம டேபிள்ல இன்செர்ட் பண்ணலாம். இப்போ நான் வேற ஒரு இடத்துல இன்னொரு இமேஜ் டேக் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் இமேஜ் எடுத்தோம். ஸோ அதோட சோர்ஸ் தான் வந்து சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம கொடுத்தோம். இப்போ நார்மலா வெளியில இருந்தே இமேஜ் எடுத்து நம்ம இமேஜ் டேக் யூஸ் பண்ணி டேபிள்ல எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். நான் இந்த வெட்னஸ்டே ரோ இருக்குல்ல, இந்த ரோல ஃபர்ஸ்ட் டேட்டால நான் இமேஜ் கொடுக்க போறேன். ஸோ HTML டாக்குமெண்ட்ல போய் வெட்னஸ்டே ரோ வந்து இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் டேட்டால நான் இமேஜ் டேக் யூஸ் பண்ண போறேன். ஸோ இமேஜ் டேக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் கொடுக்க இதுல சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜ் வந்து எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கு 1.jpgன்னு. HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி 1.jpg நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட HTML ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல வந்து நம்ம என்ன இமேஜ் கொடுக்க போறோமோ அந்த இமேஜ் இருக்கிறதுனால நம்ம வெறும் அந்த இமேஜோட நேமை மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜ் வந்து நம்மளோட டேபிள்ல டிஸ்பிளே ஆகணும்னா டேட்டா டேக்குள்ள தான் நம்ம கொடுக்கணும். இதுவே நம்ம ஹெட்டிங்ல கொடுக்கறதா இருந்தா ஹெட்டிங் டேக்குள்ள கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ
ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு இவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ அதான் வந்து டிஸ்பிளே ஆகல ஒழுங்கா. நம்ம போய் ஒரு சைஸ் முதல்ல சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு விட்த் கொடுப்போம், 120 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து அதே 70 பிக்சல் கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன வித் அண்ட் ஹைட் கொடுத்தோமோ அதுக்கு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல இமேஜ் வந்து கொடுக்கலாம். அடுத்து மார்க்யூ டேக் பத்தி பார்ப்போம். இப்ப மார்க்யூ டேக்னாலே டெக்ஸ்ட் வந்து மூவிங்லே இருக்கும். இதுக்காக தான் வந்து மார்க்யூ டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மார்க்யூ டேக் வந்து ஒரு அனிமேஷன் டேக். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குலாம் இந்த மார்க்யூ டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சேல் பண்ற கம்பெனியோட வெப்சைட்லலாம் வந்து இந்த மாதிரி மார்க்யூ டேக் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த டைம் டேபிள் இருக்குல்ல, இதுக்கு வந்து மார்க்யூ டேக் கொடுக்குறேன். ஸோ கேப்ஷன் டேக்ல தான் வந்து இந்த டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். கேப்ஷன் ஓப்பனிங் டேக் முன்னாடி, அதாவது நம்ம டைம் டேபிள்ன்ற டெக்ஸ்ட் எங்க எழுதிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மார்க்யூ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கான டைம் டேபிள் வந்து மூவிங்கே இருக்கு. ஸோ நம்ம டைம் டேபிள்ல கூட இந்த மார்க்யூ டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் காலேஜ் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இந்த டைம்ல வந்து அட்மிஷன் போடுறாங்க, இப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மார்க்யூ டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் புதுசா அப்டேட் பண்ணியிருந்தா ஸோ அந்த அப்டேட் பண்ண விஷயத்த இந்த மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு காலேஜ் வெப்சைட் இந்த மாதிரிலாம் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த மார்க்யூ டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம என்ன டேக் வேணாலும் இந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இமேஜ் டேக், மார்க்யூ டேக், ஸ்டைல்ஸ், ஃபாண்ட் சைஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம், நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட யூசேஜை பொறுத்து டேபிள்ல வந்து நம்ம நிறைய டேக்ஸ், ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணி டேபிள இன்னும் லுக்கா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னொரு இடத்துல வந்து இந்த மார்க்யூ டேக் கொடுக்குறேன். டேஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் மார்க்யூ டேக் கொடுக்குறேன். மார்க்யூ ஓப்பனிங் டேக், மார்க்யூ க்ளோசிங் டேக். இந்த மார்க்யூலயே வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மார்க்யூ டேக்னா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றத நம்மளோட HTML சீரியஸ் மார்க்யூ டேக்லயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுல பார்த்த ஒரு ஆட்ரிபியூட்டை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன், டைரக்ஷன். நான் டைரக்ஷன் வந்து கொடுக்கலன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் ஆகுது. நான் டைரக்ஷன் வந்து அப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நமக்கு இது அப்ல மூவ் ஆகுது. இந்த டெக்ஸ்டோட ஸ்பேசிங் இவ்வளோன்றதுனால நமக்கு அப்லயே மூவ் ஆகுது. ஆனா டிஃபால்ட்டா நம்ம வெறும் மார்க்யூ டேக் மட்டும் கொடுத்தா நமக்கு ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும், அகைன் திரும்பவும் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும். நான் டைரக்ஷன் அப்னு கொடுத்ததுனால எனக்கு அப்ல மூவ் ஆகுது. இதே நான் டவுன் கொடுத்தா டவுன் நோக்கி மூவ் ஆகும், லெஃப்ட்னு கொடுத்தா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மார்க்யூ டேகை டேபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண நமக்கு டேபிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து தேவை. அதுல டேட்டா ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்க ஹெட்டிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக், டேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்லாம் தேவை. நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு காலம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல வந்து நம்ம HTML டேக்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ், மார்க்யூ டேக். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள வந்து இந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம டேபிள் வந்து பார்க்க இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம டேபிளை கிரியேட் பண்ணலாம். அதில் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு HTML டேக்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.